guys, welcome to Bad Day Channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாமி ரேடியோ தான் பார்க்க போறோம். அது எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிருத்திக் டெக் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் போட்டுடலாம். கொஞ்சம் கரண்ட் தான் கொஞ்சம் சேஃப்டியா பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போய் பாருங்க. வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நான் எங்கே வாங்கினேன்னா பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் 100 rupeesக்கு வாங்கினேங்க. இந்த சைடு ஒரு இது ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கே வச்சுட்டு எடுப்போம். போர்டு எல்லாம் நம்மளுக்கு உள்ளே நல்லா தான் இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் ஆடுது. இது எப்படின்னா ரெடி பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நான் இதுமாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருந்தேன். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. எப்படின்னா மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துவாங்க. அதை அப்படியே நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வச்சுருங்க. அதுக்கு முனையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி இங்கே வச்சுட்டுனா நல்லா கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் வேணும். இவ்வளோ வேணும். அதை நம்ம அப்படியே கிழிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம சும்மா தான் வைக்க போகிறோம். அதுக்கு அவ்வளோதான் தான் சும்மா லைட்டாக கிழிச்சு எடுக்க முடியும். ஷேப்பில் தேவைங்களுக்கு மேலே கிழிடும். இது எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் பேப்பர் வரணும் எனக்கு. இதை அப்படியே எடுத்து மேலே கட் பண்ணதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிடலாம். ஏன்னா நம்ம போர்டு வந்து மேக்னெட் வந்து இடிக்குது. அதனால் இங்கே வச்சிடலாம். இதை வச்சிட வேண்டியதான். பேப்பர் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சு இதை க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அதே தான் அதே எப்படி இருந்ததோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக கையெல்லாம் கொடுத்து அவ்வளோதான் மாட்டிட்டு இப்போ ஸ்க்ரூ போடுற வேண்டியதான். நம்ம இந்த 4 சைடும் போட்டு லாக் பண்ணுறது. ஸ்க்ரூ ஃபுல்லாக லாக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நம்ம லூஸாக டைட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது. அதுதான் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணுறது தான். டைட் பண்ணி வச்சு அதெல்லாம் டைட் பண்ணி வச்சு இந்த சைடு அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம டைட் பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே ஒயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய கையில் கட் பண்ணிக்கிறேன். பார்த்து கட் பண்ணுங்க. அதேமாதிரி ஒயர் கட் பண்ணுறாங்க. ஒயர் கட் பண்ணால் கரண்ட் லீக் ஆகும். அதனால் நம்ம ஷாக் அடிக்கும். ஓகே, இப்போ வந்து எடுத்துட்டு நல்லா இழுத்து பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். நம்ம கட் பண்ணிக்கலாம் பிளேட் வச்சு. பொறுமையாக கட் பண்ணலாம். பவுட்ரு ஆகிடுச்சு. ஒயர் சரியில்லை. பவுட்ரு ஆகிடுச்சு. ஒயர் உள்ளெல்லாம் போயிடுச்சு. ஒயர் மாற்றணும். நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக இதை வச்சுட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சம் காப்பர்னால கட் ஆக முடியுது. அதுதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ இதுமாதிரி சுவிட்ச் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லைனா நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் கேளுங்க, தருவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிடுவோங்க தான். எங்கள் வீட்டில் ஏற்கனவே பழைய இருந்தது. அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஸ்க்ரூ கட்டிடுங்க. பின்னாடி இது மாதிரி ஸ்க்ரூ வேணும். நீங்கள் அதை மிஸ் பண்ணுற போகிறீங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை லாக் பண்ணுறது. உங்களுக்குனா டேப் போட்டிடுங்க. இதுக்கு மேலே அப்படியே சுற்றி டேப் போட்டிடுங்க. அது இல்லைன்னா இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து
வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணிட்டு முடிச்சு இதை நான் ரொம்ப கடைசி இந்த சுவிட்சை நல்லா யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் இந்த சாமி ரேடியோ வந்து எப்படி வேணால் ஓடும். அது நீங்கள் பாருங்கள், நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்னு கொடுக்கணும்னு தேவையில்லை, எப்படி கொடுத்தாலும் ஓடும் கரண்ட்டில். நல்லா டைட் பண்ணிவிடுங்க. போட்டு இந்த சைடை போட்டு நல்லா லாக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ லாக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு சைடு ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஹோல்ஸ் தெரியும் பாருங்கள், இதுமாரி லூஸ் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறோங்க. அவ்வளோதான். இந்த சைடு நம்மளுக்கு வெளில வந்துடும். அதை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணுறோங்க. ஒரு வாட்டி நல்லா டைட் பண்ணிப்பாங்க வருதானே. நெக்ஸ்ட்டு வந்து அதேமாதிரி தான் இந்த சைடு பண்ணணும். நல்லா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயர் வந்து ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஹோல்ஸ் இருக்குது. இதேமாதிரி தான் இது தான் உங்களுக்கு. நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள விட்டு எடுக்க வேண்டியது. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது உள்ள அப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அப்படி லாக் பண்ணிடலாம். நல்லா லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதேமாரி நான் பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுருவேன் எல்லாத்தையும். ஓகே, இந்த சைடு வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த சைடு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு லாக் ஆகும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இந்த நெட்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். இந்த சைடு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்படி ஸ்க்ரூ பண்ணுற வேண்டியது. ஸ்க்ரூ பண்ணால் நம்ம லாக் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்து லாக் பண்ணி சரி அப்பப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. சரி லாக் இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வச்சு லைட்டாக இது பண்ணிடுவாங்க. லைட்டாக இது சரி லைட்டாக டைட் பண்ணுவாங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கு. இப்போ டைட்டாக வச்சு நல்லா எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை பிடிச்சிடு நல்லா டைட் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணுறோங்க. அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணலாம் சாங்கு. நான் ப்ளக் பாயிண்ட்ஸில் செட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து செட் பண்ணால் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் பவர் தான் பாருங்க. வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்டரு ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாது. வாங்க நம்ம செட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு காட்டுறேன். சரிப்பா, எனக்கு ஒயர் எட்டில் உங்களுக்கு வேணால் ஒயர் லென்த்தாக போட்டுக்கோங்க. ஒயர் போட்டு சுவிட்ச் போடுங்க. ரைஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது ஆகுது. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றி பார்ப்போம். சிவன் பாட்டு ஓடுது, சாய்பாபா பாட்டு ஓடுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.